Taste the Daily. தமிழ்நாட்டில் கடந்த 5 நாட்களில் 17 சிறுமிகள் 10 பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு தமிழ்தாய் கண்ணீர் சிந்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். ஆகஸ்ட் முதல் நாள் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய கனகராஜா மற்றும் கிருஷ்ணவேணி போக்சோவில் சிக்கினர். கீர்த்தங்குடியில் கருணாகரன் 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய குற்றத்தில் போக்சோவில் பிடிபட்டார். நெல்லை அம்பாசமுத்திரத்தில் ஓட்டுநர் மணிக்குமார் என்பவர் 10ஆம் வகுப்பு மாணவியின் வீடு புகுந்து பாலியல் தொல்லை அளித்த புகாரில் போக்சோவில் சிக்கினார். சென்னை செங்குன்றம் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த விக்டர் என்பவர் போக்சோவில் பிடிபட்டார். அன்றைய தினமே மயிலாப்பூரில் நள்ளிரவில் வீட்டில் தூங்கிய பெண்ணிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்ட முதியவர் சிக்கினார். மற்றொரு கொடூரமாக வேப்பேரியில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லையளித்த ஊப்பர் இருசக்கர வாகன ஓட்டுநர் சிக்கினார். ஆகஸ்ட் 2ஆம் நாள் விழுப்புரம் அருகே ஆம்னி பேருந்தில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த காமுக ஓட்டுநர் ஞானவேல் பிடிபட்டார். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லையளித்த 2 ஆசிரியர்கள் சிக்கினர். அன்றைய தினம் திருவள்ளூர் பொதட்டூர்பேட்டை அருகே பெண்ணை அடித்து உதைத்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட டிசி கண்டிகை போதை ஆசாமி மூர்த்தி என்பவர் பிடிபட்டார். சென்னை திருவான்மியூரில் பெண்களுக்கு பாலியல் தொல்லையளித்த சுதாகர் என்பவர் சிக்கினார். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற இளம் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலாளி பழனிவேல் பிடிபட்டார். 3ஆம் தேதி 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வேலூர் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த முரளி மீது போக்சோ சட்டத்தில் சிக்கினார். இதேபோல் 5 வயது பேத்திக்கு பாலியல் சீண்டல் அளித்த புகாரில் தாத்தா பாஸ்கரன் போக்சோவில் பிடிபட்டார். தென்காசி கடையம் அருகே சேர்மன் என்பவர் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் போக்சோவில் சிக்கினார். தேனி ஆண்டிப்பட்டி மலை கிராமத்தில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த முத்தையா என்பவர் மீது ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் நீலகிரி மாவட்டம் காந்தலைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை 2ஆவதாக திருமணம் செய்த புவனேஸ்வரன் போக்சோவில் சிக்கினார். சென்னையில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் வீரமணி என்பவர் போக்சோவில் பிடிபட்டார். இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே 12ஆம் வகுப்பு மாணவிக்கு காதல் தொல்லை அளித்த ஸ்ரீதர் என்பவர் போக்சோவில் சிக்கினார். மேலும் பேருந்தில் பெண்களை புகைப்படம் எடுத்து ஆபாசமாக பேசிய தர்மபுரி போதை ஆசாமி ராஜேந்திரன் பிடிபட்டார். அத்துடன் கோவையில் பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய பவானி அருண்குமார் சிக்கினார். இதேபோல் புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பெண்ணை வழிமறித்து தவறாக நடக்க முயன்ற பாஸ்கர் சிக்கினார். 4ஆம் தேதி கன்னியாகுமரி தக்கலையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த போதகர் வர்கீஸ் என்பவர் போக்சோவில் சிக்கினார். இதேபோல் புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த கல்லூரி மாணவர் முத்துக்குமார் பிடிபட்டார். ஆகஸ்ட் 5ஆம் நாள் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஈரோடு கருங்கல்பாளையம் அரவிந்த் போக்சோவில் சிக்கினார். இதேபோல் திருவண்ணாமலை தச்சூரில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் பெயிண்டர் ரவிச்சந்திரன் போக்சோவில் பிடிபட்டார். மேலும் திருப்பூரில் 16 வயது மாணவன் 15 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் போக்சோவில் சிக்கினார். இதேபோல் சென்னை பெசன்ட் நகரில் பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வேளச்சேரி வழக்கறிஞர் சங்கிரிநாதன் பிடிபட்டார். இப்படி 5 நாளில் சிறுமிகள், பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் எதிரான பாலியல் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையிலும் அப்பா ஸ்டாலின் சிறிதளவும் துயரமில்லாமல் மாவட்டந்தோறும் உற்சாகமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள எப்படிதான் மனம் வருகிறதோ என பெண்கள் காட்டமாக கேள்வி எழுப்பி வருகின்றனர்.